கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளின் மகத்துவங்களை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை தாங்குவாராக. ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ரோமருக்கு எழுதின கடிதம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். என் ஆண்டவர் என்னை ஒரு நல்ல ஊழியக்காரனாக என்னை உருவாக்கி இருக்கிறார், படைத்திருக்கிறார். ஐ எம் a good servant of God. என் ஆண்டவர் என்னை நல்ல ஊழியனாக எதிர்பார்த்து ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கும் பொழுது அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதில் நேர்த்தியான அர்ப்பணம் காணப்பட வேண்டும். அழைப்பு சிறப்படைய வேண்டும் என்று சொன்னால் அழைப்புக்கு ஏற்ற அர்ப்பணம் காணப்பட வேண்டும். அர்ப்பணம் இல்லாத வரங்கள், அழைப்பு வீணாய் விருதாவாய் போய்விடும். வாத்திக்கன் நகரிலே அழகான சிற்பங்கள் உண்டு. அந்த சிற்பங்களை செய்தவர் மகாமேதையான மைக்கேல் ஆஞ்சலோ என்பவர். அவருடைய வடிவமைப்புகள் பல நிலைகளில் பிரசித்தம் பெற்றவைகளாய் அவை காணப்பட்டன. அவருடைய குணாதிசயம் என்னவென்று சொன்னால், எதையும் ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கொண்டு, இலகுவாக எடுத்துக்கொண்டு, அது பெரிய காரியமாக எண்ணாதபடிக்கு சற்று அலட்சியமாகவே எதையும் ஹேண்டில் செய்வார். அவருடைய ஆசிரியர் ஒருவர் இருந்தார், பெட்டோல்டோ என்பவர். அவர் அடிக்கடி இந்த மைக்கேல் ஆஞ்சலோவை பார்த்து நீ விளையாட்டுத்தனத்தை விட்டு மாற வேண்டும் என்று எச்சரித்தே வந்தார். ஆனால் அதை சரியாய் புரிந்து கொள்ளாதபடிக்கு, அவருடைய குணாதிசயங்கள் மாறாதபடிக்கு காணப்பட்டது. ஒரு முறை ஒரு சிறிய பொம்மையை எடுத்து வைத்து கொண்டு மைக்கேல் ஆஞ்சலோ விளையாடி கொண்டிருந்தார். அதை பார்த்த பெட்டோல்டோவுக்கு மிகவும் வருத்தமாயிருந்தது. கோபப்பட்டார். கோபத்திலே ஒரு சுத்தியலை எடுத்து அந்த பொம்மையை அடித்து உடைத்தார். சற்று அதிர்ச்சியோடு அவரை நோக்கி பார்த்த மைக்கேல் ஆஞ்சலோவை பார்த்து அவருடைய ஆசிரியர் இவ்வாறாக கூறினார், டேலண்ட் இஸ் சீப், டெடிகேஷன் இஸ் காஸ்ட்லி. தாளந்துகள், திறமைகள் என்பது மலிவானது தான், அது எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் அதற்கான அர்ப்பணம் விலையேற பெற்றது. அந்த அர்ப்பணத்தை உடைய பிள்ளைகளாக காணப்படும் பொழுது மட்டுமே இறைவன் நமக்கு தந்த, நமக்கு அருளிய கிருபையின்படி ஏற்ற விதங்களில் நாம் பயணிக்க முடியும் என்று சொன்னார். கடின உழைப்போடு கூடிய அர்ப்பணமே இறைவனுக்கு மகிமை சேர்க்கும். கடின உழைப்போடு கூடிய அர்ப்பணமே இறைவனுக்கு மகிமை சேர்க்கும். 5 தாளந்து 2 தாளந்து வாங்கினவர்கள், வாங்கினதை அந்த பெற்றவர்கள் அதை அர்ப்பணத்தோடு செய்தபடியினால்தான் அவர்கள் வேறே தாளந்துகளை ஆதாயமாக்க முடிந்தது. அன்புக்குரியவர்களே, வெற்றி கணக்கல்ல, இறைவனிடம் நாம் கொண்டிருந்த நம்பிக்கையே நமக்கு சான்று பகரும். மூச்சு விடுபவன் மனிதன் அல்ல, மூச்சு இருக்கும் வரை முயற்சிப்பவனே சிறப்பான மனிதனாய் காணப்படுகிறான். சோம்பல் மனிதனின் எதிரி. ஆகவே தான் ஒரு தாளந்தை வாங்கினவனை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது சோம்பலான ஊழியக்காரனே என்று சொல்லுகிறார். நான் நல்ல ஊழியக்காரனா? இறைவன் எனக்கு தந்திருக்கிற ஜீவ சுவாசத்தை பெற்றிருக்கிறனான், அவருடைய அழைப்பை பெற்றிருக்கிறனான், சரியான அர்ப்பணத்தோடு திருப்பணிகளை நிறைவேற்றுகிறேனா, அல்லது எனக்கு தந்த பொறுப்புகளை நான் நிறைவேற்றுகிறேனா? அப்படி நிறைவேற்றும் பொழுதுதான் இறைவனுடைய சமூகத்தில் உகந்தவனாய் காணப்பட முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்களால் இயேசு சுவாமி, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அருளுக்காகவும் கிருபைக்காகவும் நன்றி சுவாமி. நீர் எங்களை நம்பி தந்த பொறுப்புகளை அர்ப்பணத்தோடு செய்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். கிறிஸ்து இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமேன்.